ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் ரொம்ப ஸ்பெஷலான எசன்ஸ் தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சால்னாவும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த எசன்ஸை பயன்படுத்தி நீங்கள் பரோட்டா, சிலோன் பரோட்டாவோடலாம் வச்சு செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல சால்னாவுக்கு மசாலா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 2 குண்டு மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீல மிளகானா 4 சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா கிடைக்காத இடத்துல வெறும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதுலேயே ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நரம் அரைச்சிக்கணும். ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும் நம்ம பொட்டுக்கடலை போட்டதுக்கும் அதுக்குமா. இப்போ சால்னா செய்கிறதுக்கு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பு சட்டிலாம் செய்வாங்க. இருப்பு சட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதாரண பேன் கூட எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 பட்டை, 1 கிராம்பு, 1 பச்சை ஏலக்காவை உரலில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு வாசமும் நல்லாயிருக்கும், கலரும் உங்களுக்கு சால்னாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் இந்த எண்ணெயிலேயே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துருக்கிறேன். இதை போட்டுட்டு இது கண்ணாடி மாதிரி வதக்கினா போதும், ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துட்டோம் அப்படின்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுட்டு இந்த மசாலா கரிஞ்சிடாமல் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது, இந்த சைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் இருக்கும். இதை போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ நல்ல மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நிறம் மாறி வரும். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பயே இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து போட்டு கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கிறனால நல்லா உங்களுக்கு கெட்டிப்பட்டு வந்துடும். அதனால் மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இந்த சால்னாவுக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம சேனலில் ஏற்கனவே செட்டிநாடு மசாலா பொடின்னு போட்டிருக்கிறேன். அந்த மசாலா பொடி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அதிகம் சேர்க்கக்கூடாது. நம்ம பண்ணியிருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லா வாசமாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் தான் இந்த குருமா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா கசந்த டேஸ்ட் ஆகிடும். இப்போ மிதமான தீயிலே நல்லா கலந்து கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நிறம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையே போட்டுடலாம். இப்போ நம்ம இருப்பு சட்டியில் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னால பாத்திரத்தை உடனே நீங்கள் மாற்றி வச்சிடணும். அதிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் மாறிடும், நிறமும் கருகருன்னு ஆகிடும். அப்படி சாப்பிடக்கூடாது. நம்மளோட ரோட்டுக்கடை சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எசன்ஸுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் இந்த சைஸில் பட்டை 1, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரே ஒரு ஜாதிபத்திரி, இதில் ஒரே ஒரு மராத்தி மொக்கு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா கிடைக்காத இடத்துல நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம், அதோடய நிறுத்திக்கோங்க. இப்போ இதில் 3 பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய்,
இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ எசன்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி இருப்பு சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பாதி பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி, அதாவது மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இது தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனமும் போகணும், தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு மிதமான தீயில் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கடைசியாக நம்ம அந்த எசன்ஸ் மேலே ஊற்றி வைக்கிறதுக்காக இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த எசன்ஸுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த மசாலா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாகி வந்துருச்சு. நீங்கள் வந்து மிதமான தீயில் தான் வேக வைக்கணும். அதிக தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா பொட்டுக்கடலை போட்டதுக்கு அடிபிடிச்சிடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம தோசை மேலே பரோட்டா மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதையும் ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயும் அதுக்கு மேலே ஊற்றிடுங்க. ஏன்னா இது வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால காஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த எண்ணெய் ஊற்றுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் காயாமல் இருக்கும், உள் பக்கம் குழகுழனே இருக்கும். நம்ம எடுக்கிறப்ப உள் பக்கத்தில் இருக்கிற அந்த சாந்து மட்டும் எடுத்து நம்ம தடவிக்கலாம். ரொம்ப சூப்பரான எசன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எசன்ஸ் தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இதில் வந்து தோசை மாவை கொஞ்சம் மொத்தமாக வந்து தோசைக்கல்லில் ஊற்றுக்கோங்க, ஊத்தப்பம் மாதிரி. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடும் திருப்பி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரியே அடுத்த பக்கமும் செவக்கணும் அவசியம் இல்லை, வெந்தால் இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா எசன்ஸு, அதில் வந்து உள்ளே இருக்கிற சாந்தை மட்டும் எடுங்க, எண்ணெயும் எடுக்க வேண்டாம். எடுத்து அதை வந்து நல்லா பரப்பி விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தடவிக்கலாம். தடவிட்டு இந்த தோசை வந்து நீங்கள் இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது, அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இது தோசையில் செய்கிற மாதிரி நம்ம பரோட்டா சப்பாத்தி எல்லாத்தில் செஞ்சாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சால்னாவும் சேலம் எசன்ஸையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.